வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வச்சாலும் நான் இங்கே கீழே டேட்டு டைமும் பார்க்கலாம். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 408 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 406க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும். 406 கீழே ப்ரைஸ் வந்தால் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் 402 ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோன் அப்படின்றதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆன சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் பையிங்க்கு சாதகமாக இல்லாமல் ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி காமிச்சிருக்கு. ஏன் இதை மட்டும் வார்னிங் சிக்னல் கொடுக்குறோன்னா மூவிங் ஆவரேஜ் மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் செல் சிக்னல் கொடுத்துருக்கு, சப்போர்ட்டுக்கு மேலே இருந்திருக்கு. அப்படின்னா என்னென்னா ஒரு எச்சரிக்கை சிக்னல் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் நேராக கீழே வந்து 406 அப்படின்ற மேஜரான சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. 406 சப்போர்ட் பண்ணி மறுபடியும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு மேலே போகிற சமயத்தில் குட்விலோட சார்ட்டிங் டூல் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி சிக்னல் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் 410.5 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் அதால் தக்க வைக்க முடியாமல் மறுபடியும் கீழே வர சமயத்தில் 406 பக்கமாக 408 பக்கமாக வரப்போ குட்விலோட சார்ட்டிங் டூல் திருப்பியும் ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் மறுபடியும் 406 பக்கமாக வந்து சப்போர்ட் எடுத்து 407.4 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. ஏன்னா 406 ஒரு சப்போர்ட்டாக வச்சு காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்திருக்கு. ஒரு சில இடத்துல குட்விலோட சார்ட்டிங் டூல் கொஞ்சம் வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 408க்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் ஆகுது, பையிங்க்கு மறுபடியும் சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 406 மறுபடியும் சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும். அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 412 மற்றும் 416 போன்ற டார்கெட் ஜோனை தொடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் 406 அப்படின்ற இடத்த ரொம்ப சுலபமாக எடுத்துக்க முடியாது. 406 கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அது செல்லிங் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி மறுபடியும் 402 டெஸ்ட் பண்ண முயற்சி செய்யும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். குட்விலோட சார்ட்டிங் டூல் மற்றும் இந்த 406 அப்படின்ற முக்கியமான இடத்த டார்கெட் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாபமான நாளாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.